அவ முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லம்மா. அவ தியாகத்துக்கு முன்னாலே என்ன ரொம்ப சின்னவனாக்கிட்டாம்மா. நடந்து முடிஞ்ச சம்பவம் உன் மனசுலயும் அவர் மனசுலயும் ஆராதரணமா எப்பவும் இருக்கும். என்னை எப்போல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதை பழச ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, அது எனக்கும் சங்கடம். நான் வரேன். என் வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாதவங்க எல்லாம் எனக்கே புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்ப சொல்ற எல்லாரும் நல்லா கேட்டுங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இவ இங்கதான் இருப்பா. அப்ப நாங்கெல்லாம் வெளியில போறோம்ப்பா. ஓ, நீயும் பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இவ கொலகாரின்னு ஒரு பட்டத்தை சுமந்துகிட்டு நிக்கிறா. உங்க எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சா அன்னைக்கு ஏண்டா அவ உன் உயிரை காப்பாத்தணும்? ஏண்டா தலை குனிற? அந்த நன்றி நினைச்சு பாடுறா நீ. அதுவும் நாடகமோ என்னமோ யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியும். ஆனா இப்ப எதையும் நான் சொல்ல முடியாத ஒரு மனநிலையில இருக்கேன். மாமா, அப்பா, அவ உங்களுக்கு என்ன சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா? கதிரை காப்பாத்துறது அவதானா? உங்களை கொல்ல நினைச்சதும் அவதான். என்ன சொன்னா உங்களுக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுதான் சொத்தை பிரிக்க சொன்னா நீங்க மரணம் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்திருக்கீங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்கப்பா. ஏய், நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது அப்படியே இப்பவே இந்த நிமிஷமே செத்துறலான்னு தோணுதுடா. என்னப்பா நீங்க இவளுக்காக நீங்க ஏன்பா பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாத்துக்கும் நான் தான்டா காரணம். மாமா, இல்ல, நான் தானே அவளை பெயில கூட்டிட்டு வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். வள்ளியம்மா, என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ பேசாம இருக்க? என்ன அர்த்தம்? பசங்களுக்கெல்லாம் எது சரின்னு படுதோ அதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஏண்டா, கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்புன்னு உலகத்துல இருக்கிற எல்லா தப்பையுமே செஞ்சுட்டு சின்னதா ஒரே ஒரு நல்லது மட்டும் பண்ணிட்டா அவங்க செஞ்ச எல்லா தப்புமே மறைஞ்சிடுது. ஆனா எப்பவுமே நல்லவனா இருக்கிறவன் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டா அவன் இதுக்கு முன்னாடி செஞ்ச எல்லா நல்லதுமே மறைஞ்சு போயிடுது. ஆக மொத்தத்துல கடைசியா அவன் இப்ப நம்ம கண்ணுக்கு எப்படி தெரிகிறானோ அதுதான் அவனோட உண்மையான உருவம்னு நம்புறோம். ஆக இப்போ அதே மாதிரி உங்க எல்லார் கண்ணுக்கும் லட்சுமி கோலகாரி. இதுக்கு முன்னாடி இவ எப்படி இருந்தாங்கறத பத்தி யோசிச்சு பார்க்க நீங்க தயாரா இல்ல, அப்படித்தானே? ஏய், நல்லா கேட்டுக்கங்கடா. இந்த வீட்டுல தாண்டா லட்சுமி இருப்பா. அவளை வேண்டான்னு சொல்றவங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, போயிட்டே இருக்கலாம். போறவங்க போலாம். அண்ணே இருங்கண்ணே, இவளுக்காக அப்பாவை ஏன் பகைச்சுக்கிறீங்க? இந்த வீட்டுல ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். ஆமாண்டா வெற்றி, இன்னும் கொஞ்ச நாள் இவ எப்படி ஜெயிலுக்கு போறவ தானே? இவகிட்ட யாரு முகம் கொடுத்து பேசாம இருந்தா இவளை தன்னால வீட்டை விட்டு போயிடுவா. இவளுக்காக எதுக்குடா அப்பா கூட சண்டை போட்டுக்கிட்டு? வாங்கடா. இல்லண்ணே, நீ வாடா வா. ஏய், நீங்க என்னடா அவளுக்கு பிச்சை போடுறது? அவ உங்களுக்கு போடுவாடா பிச்சை. வள்ளியம்மா, ஜெயில இருந்து வந்த பொண்ணு அப்படியாவா வீட்டுக்குள்ள வருவா? தலைக்கு என்ன வச்சு தண்ணி ஊத்தி கூட்டிட்டு போ. நான் ஏற்கனவே அவளை தலைமொழிகிட்டேன். லட்சுமி, நீ இங்கே இரு, வர்றேன்.
பிடிச்சிருந்த பீடையும் திருஷ்டியும் இதோட ஒளிட்டும். என் பொண்ணு மணி, இனிமே ஒரு குறை வராது. போ, நான் இருக்கேம்மா. போ, வேலையை தவிட்டிக்கிட்டு போமா. அனுஷ்கா, எப்பவும் போல அசட்டியா இருக்காத. இனிமேதான் நாம இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயோ, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா அம்மாடி. ஏய், இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? வா வான்னு சொல்றல. புடவையோட அப்படியே வீட்டை நினைச்சிட்டு வரத. இந்த ரூம்க்கே வந்த? ஏந்திரி ஏந்திரிங்கிற, போ வெளியே. புடவை எல்லாம் எங்க போச்சு? ஏய், உன் புடவை, உன் ஞாபகம் எல்லாத்தையும் எரிச்சிட்ட. மிச்சம் இருக்கிறது நீ மட்டும் தான். கிளம்பு, போ, பொடி. ஏன் வெற்றி, உங்க கூடவே இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். நீ அப்படிதான் நினைப்ப. அப்பதானே என்ன கொல்றதுக்கு உனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். ஆனா என்ன கொன்னுட்டு தப்பா நடக்க முயற்சி பண்ணா அதனாலதான் கொன்னேன்னு சொல்லி போய் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நான் உனக்கு புருஷனா போயிட்டேன். உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய விஷயம் பேசணும் வெற்றி. உனக்கு இந்த ரூம்லயே இடம் கிடையாது. வெளியே போ. அப்பா சொன்னாரு, ஆட்டுக்குட்டி சொன்னாருன்னு நீ இந்த ரூம்குள்ள வர வேண்டாம். போ, வெளியே போடி. உங்க பொண்டாட்டிங்கிற உரிமை இருக்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேன். ஏய், என்னடி என்னைய எதிர்த்து பேசுற? நீங்க என்ன பேச வைக்கிறீங்க வெற்றி. இங்க பாருங்க, யார் என் மேல என்ன பழி சொன்னாலும் உடனே நம்பிடுவீங்களா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கோம். உலகமே உன்னை எதிர்த்து நின்னாலும் நான் உன் பக்கம் இருப்பேன்னு சொல்றதுதான் காதல்.
அந்த காதல் எங்க போச்சு வெற்றி? உன் உண்மையான முகம் எப்ப எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே அது விலகி போயிடுச்சு. நான் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கேன் வெற்றி. மத்தவங்க கண்ணுக்கு தப்புன்னு தோன்றத வேற வழியே இல்லாம நான் செய்யும் போதெல்லாம் உங்களையும் என்னையும் சேர்த்து வச்ச காதல் அத மன்னிச்சிரும்னு நினைச்சேன். என் மேல கோவம் இருந்தாலும் என்ன வேண்டான்னு உதற மாட்டீங்கன்னு நம்பினேன். மொத்தத்துல என்ன செஞ்சுட்டு வந்தாலும் எங்க போயிட்டு வந்தாலும் கேள்வியே கேட்காம ஏத்துக்கிற ஏமாளி நினைச்சிருக்க, அப்படிதானே? வெற்றி, லைலாவோட அழக மஜ்னுவோட கண்ணில் தான் பார்க்க முடியும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அவளுக்கு பிளவுபட்ட கால், அழகே இல்லாதவ. இவளை எப்படிடா போய் காதலிச்சான்னு கேட்டவங்களுக்கு அதுதான் பதில். உங்க கண்ணில் நான் அப்படி ஒரு காதலை எதிர்பார்த்து தான் வந்தேன். இப்போ உங்க கண்ணில் நிரம்பி இருக்கிறது வெறுப்பு. என்னால கண்டுபிடிக்க முடியாத காதல் அது உங்க மனசுல எங்கேயாவது ஓரமா இருந்தா, அப்படி ஒளிஞ்சிருந்தா அந்த காதல் மேல ஆணையா சொல்றேன், நான் உங்களையும் இந்த குடும்பத்தையும் பிரிக்கணும் அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை. சரிடி, உன்னை நம்புறேன். நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. செந்தில்வேலுக்கும் உனக்கும் என்ன உறவு? எந்த அர்த்தத்துல கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. செந்தில்வேலுக்கும் உனக்கும் என்ன உறவு? நேரடியா கேட்டா உனக்கு புரியாது போல இருக்க. அதே கேள்வியை சுத்தி வளைச்சு கேக்குறேன். செந்தில்வேல் யாரு? அவனை எதுக்கு கொலை பண்ண? பதில் சொல்ல முடியாத கேள்வி. வெளியே சொல்ல முடியாத உறவுன்னு நான் சந்தேகப்படலாமா? வெற்றி, என்னோட பதிலுக்கு வேற நல்ல காரணம் இருக்கலான்னு உங்களால யோசிக்க முடியல. நீ நல்லவன்னு என் மனசுல பதியவே இல்ல. அப்புறம் எப்படி நல்ல காரணம் கிடைக்கும்? அப்படியே ஒரு நல்ல காரணம் இருந்தாலும் என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? நான் கேட்ட வார்த்தையில துடிச்சு போயாவது உண்மையை சொல்லுவேன்னு நினைச்சேன். அப்போ நீ அசைஞ்சு கொடுக்கல. இதுக்கப்புறம் நீ பேசுறத கேட்க நான் தயாரா இல்ல. வெளியே போ, போ வெளியே. இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சு தள்ள வேண்டி வரும். ஒரு நிமிஷம். உங்களுக்கு இப்ப செந்தில்வேல் யாருங்கிறது முக்கியமா, இல்ல என் மேல தப்பு இல்லங்கிறது முக்கியமா? ஏதோ ஒரு விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சாலே இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அப்படின்னா என் மேல தப்பு இல்லங்கிறத நம்புங்க. சரி வெற்றி, உங்களை நம்ப வைக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. 2 மாசமா நான் யார்கிட்டயும் சொல்லாம பொத்தி பொத்தி வச்சிருந்த ரகசியம் ஒரு சந்தோஷமான நேரத்துல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப பாத்தீங்களா, உங்க கேள்விக்கு பதிலா இப்ப அது ஆயிடுச்சு. வெற்றி, என் மேல எந்த தப்புமே இல்ல. இது என் வயித்துல வளர நம்ம குழந்தை மேல சத்தியம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஆமா வெற்றி, நம்ம குழந்தை மேல சத்தியம்னு சொன்ன. நான் கர்ப்பமா இருக்கேன். எல்லாரும் என் மேல வெறுப்பா இருக்கிற நேரத்துல இதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். மத்தவங்க எல்லாரும் செந்தில் கொலை விஷயத்துல என்ன சந்தேகப்படுறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. நீங்க என்ன நம்பினா போதும். அதுக்குதான் நம்ம குழந்தை மேலேயே சத்தியம் பண்ண. வெற்றி, நான் எதையுமே வெளியில சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். என்ன நம்புங்க வெற்றி, அது போதும். இப்பதான் உன் மேல எனக்கு சந்தேகம் அதிகமாகுது.
உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏன் இன்ஷியல போட பாக்குறியா? வெற்றி ஏய், ஏன் கத்துற? உன் திட்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு கத்துறியா? இதோ பாரு, நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்றேன்னு சொல்லி அதையும் ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறியா? ஒண்ணு நீ உண்டா இருக்கேன்னு சொன்னது பொய்யா இருக்கணும், இல்லனா அதுக்கு வேற யாராவது அப்பனா இருக்கணும். வெற்றி ஏ நீ ஆம்பளை இல்ல, உனக்கு குழந்தை பிறக்காதா? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ சொன்ன வார்த்தைக்கு நியாயமா இந்த அறையை நான் தான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். என்ன? என்னடி? என்ன என்ன நீ அடிப்பியா? கேட்டதுக்கு நான் உங்களை தான் அடிக்கணும். என்னடி பேசுற? என்ன பார்த்தா ஆம்பளையாரு கேட்ட? வெற்றி, விடுங்க. உன்னை விடுங்க, வெற்றி. இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேடி. வெள்ள போடி. வெற்றி, சொன்ன கேளுங்க, வெற்றி. என்ன விடுங்க, என்ன வாயை மூடிட்டு பண்றீங்க? வாடி. நம்ம ஏய். பிரச்சனை இப்ப எதுக்கு வெளியில கொண்டு வரீங்க? வாய்க்கு வந்தபடி சொல்லுங்க, பேசுறியா? வெற்றி, கேளுங்க, வெற்றி. வாடி. ஏன் அவசரப்படுறீங்க? விடுங்க, வெற்றி. இது ஒரு தடவை ஏய், சொல்லி பேசுங்க. என்னடி? நீ சொல்றத நான் எது கேட்கணும்? சொல்றி, நான் எது கேட்கணும்? ஜடி, என்ன பார்த்தா ஆம்பளையாரு கேட்ட? ஐயோ, உன்னை நான் சொல்றத கொஞ்சம் என்ன கேளுங்க. பண்றேன்னு பாரு. ஏய். என்ன சொன்ன? என்ன சொன்ன? பாருங்க, நான் சொன்னது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன என்னடி விட்டுடுங்க. நடிக்கிற? என்ன உன்னை- பண்ணுங்க? ஏய், வெற்றி. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? என்னை எதிர்த்து பேசுறீ? வெற்றி, வேண்டாம், வெற்றி. செத்தடி. அடிக்காதீங்க. நடிக்காதடி. நடிக்காத. வெற்றி, சொல்றத கேளுங்க, வெற்றி. என்னடி? அடிக்காதீங்க, please. என்ன அடிப்பியா? அடிக்காதீங்க. என்னை அடிப்ப? ஏய், சக்தி, என்ன? வெற்றி, வேண்டாம். வெற்றி, போதுங்க. சக்தி, வேண்டாம் சாவடி. சொல்லி ஏய், விடு. மாமா, மாமா, நிறுத்துங்க. அனுஷ்கா, நீ அமைதியா இரு. ஏய் ஏய், ஏய் ஏய் விடுடா, நிறுத்துடா. அப்பா, இது நம்ம குடும்பத்து பிரச்சனை இல்ல, எங்க 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்க. ஏய் நிறுத்துடா. மொத்த குடும்பத்தையும் வேடிக்கை பார்க்க வச்சுட்டு பொண்டாட்டிய பெல்ட்டால நடு கால்ல வச்சு அடிக்கிறதா தனிப்பட்ட பிரச்சனையாடா? இத நான் கேட்க கூடாதா? அறிவு கெட்டவன. மாமா, மாமா, கோவப்படாதீங்க மாமா. சும்மா இருமா. மாமா, உன் மேல வேண்டாம், வளர ஒவ்வொரு அடியும் என்ன பதற வைக்குதுமா. மாமா, மாமா, நீங்க கோவப்படாதீங்க மாமா. விடுமா என்ன? வேண்டாம், விடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, கோவப்படாதீங்க. என்னால இதை பார்த்துட்டு எப்படிமா சும்மா இருக்க முடியும்? நான் என்ன பைத்தியமா? சும்மா இருந்தவள பெல்ட்டால் அடிக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா? என் கோவத்துல நியாயம் இருக்குப்பா. என்னடா பெரிய நியாயம்? வெங்காய மாமா, நியாயம். இருங்க மாமா. அவளுக்கு பறிஞ்சு பேச உங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு? ஏய் மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவர் என்னோட புருஷன். அவர் என்ன அடிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உங்களால பார்க்க முடியல, உள்ள போங்க. ஏய் அவளை அடிக்காத. எதுக்காக அடிக்கிற, என்ன காரணத்துக்காக அடிக்கிறேன்னு சொல்லு. அந்த காரணத்தை நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன். அவகிட்ட செந்தில் வேல் யாருன்னு கேளுங்கப்பா. பதில் சொல்லட்டும். அடிக்கிறத நான் நிறுத்துறேன்.